மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதர் நம்மை மீட்க மேன்மையாகும் பிறந்தார். மனிதர் நம்மை மீட்க மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே வேலவானை ஆசனம் விட்டு தள்ளிவிடவே. பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே வேலவானை ஆசனம் விட்டு தள்ளிவிடவே. தாழ்வில் உள்ள நம்மையே உயர்த்திட வந்தாரே. தரணியின் பாவம் போக்க தாழ்த்தினாரே தன்னையே. டும் டும் மேளத்தோடு பாட்டுப்பாடி ஆட்டமாடு. டும் மேளத்தோடு பாட்டுப்பாடி ஆட்டமாடு. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. தேங்க்யூ குட்டீஸ். அடுத்ததாக கிறிஸ்டோபர் அவர்கள் சாம் 23 வந்து மெமரி வெர்ஸ் சொல்ல வருகிறார். Psalm 23. The Lord is my shepherd, I shall not be in want. He makes me to lie down in green pastures. He leads me beside the still water. He restores my soul. He leads me in the path of righteousness for his name's sake. Throughout I walk throughout the valley of the shadow of death, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. Thank you. Happy Christmas. தேங்க்யூ கிறிஸ்டோபர். அடுத்ததாக யூதாவின் சிங்கம் சொல்லிட்டு கோட்லம்பாக்கம் ஊழியத்திலிருந்து சண்டே கிளாஸ் பிள்ளைங்க டான்ஸ் ஆட வருகிறார்கள்.
இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு, யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. பாட்டெல்லாம் அழைக்கிறார், காதெல்லாம் இனிக்கிறார், ஊரெல்லாம் சொல்கிறார், எங்கும் திருவிழா. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. December 25 bright ஆச்சு, வானத்தில் ஸ்டார் ஒன்று லைட் ஆச்சு, ஞானியின் பாதைகள் ஒயிட் ஆச்சு, எல்லாமே ரைட் ஆச்சு. December 25 bright ஆச்சு, வானத்தில் ஸ்டார் ஒன்று லைட் ஆச்சு, ஞானியின் பாதைகள் ஒயிட் ஆச்சு, எல்லாமே ரைட் ஆச்சு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. ஏசாயா 11 ஆராய்ச்சியா, பூலோகில் தேவனின் அரசாட்சியா, கண்ணோரம் ஆனந்த நீர்வீழ்ச்சியா, இயேசுவின் நல்லாட்சியா. ஏசாயா 11 ஆராய்ச்சியா, பூலோகில் தேவனின் அரசாட்சியா, கண்ணோரம் ஆனந்த நீர்வீழ்ச்சியா, இயேசுவின் நல்லாட்சியா. காலம் வந்தாலே வெற்றிக்குதா, ஏசப்பா வந்தாலே ரட்சிக்குதா. காலம் வந்தாலே வெற்றிக்குதா, ஏசப்பா வந்தாலே ரட்சிக்குதா. ராசா ராசா எங்க ராசா, ரோசா ரோசா சாரும் ரோசா, ராசா ராசா எங்க ராசா, ரோசா ரோசா சாரும் ரோசா. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. பாட்டெல்லாம் அழைக்கிறார், காதெல்லாம் இனிக்கிறார், ஊரெல்லாம் சொல்கிறார், எங்கும் திருவிழா. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. நல்லா உற்சாகமா கைகளை தட்டி கோட்டலாம்பாக்கம் ஊழியத்திலிருந்து சிறப்பான ஒரு நடனத்தை ஆடி இருக்கிறார்கள் நம்மளுடைய சிறு பிள்ளைகள். அடுத்ததாக தொட்டதெல்லாம் தங்கம்மா அப்படிங்கிறத பாடல் பாட வருகிறார் கிரேஸ். தொட்டதெல்லாம் தங்கம்மா கண்டதெல்லாம் வைரமா, தொட்டதெல்லாம் தங்கம்மா கண்டதெல்லாம் வைரமா, தொட்டதெல்லாம்
பொன்னாய் மாறுமா அம்மா மனிதன் எல்லாம் தெய்வமாகுமா தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறுமா அம்மா மனிதன் எல்லாம் தெய்வமாகுமா ஒரே ஒரு தெய்வம் தான் இயேசு மகாராஜன் தான் ஒரே ஒரு தெய்வம் தான் இயேசு மகாராஜன் தான் தேவனோட புத்திரன் தாமா அம்மா யூதகுல சரித்திரம் தாமா தேவனோட புத்திரன் தாமா அம்மா யூதகுல சரித்திரம் தாமா தொட்டதெல்லாம் தங்கமா கண்டதெல்லாம் வைரமா தொட்டதெல்லாம் தங்கமா கண்டதெல்லாம் வைரமா ஒண்ணுமில்லா உலகிலே கள்ளமில்லா பாலனா ஒண்ணுமில்லா உலகிலே கள்ளமில்லா பாலனா எல்லையில்லா இன்பம் தர வந்தாரு ஒண்ணுமில்லா உலகிலே கள்ளமில்லா பாலனா எல்லையில்லா இன்பம் தர வந்தாரு நல்லதெல்லாம் சொல்லவே நன்மைகளை செய்யவே நாதநேசம் பாலனாக பிறந்தாரு துக்கமெல்லாம் தூரமாகுது வெட்கமெல்லாம் ஓடி போகுது துக்கமெல்லாம் தூரமாகுது வெட்கமெல்லாம் ஓடி போகுது வந்தாரம்மா வந்தாரம்மா இயேசுதானம்மா வாழ்வெல்லாம் வாழ்வெல்லாம் வளர்ந்தானம்மா வந்தாரம்மா வந்தாரம்மா இயேசுதானம்மா வாழ்வெல்லாம் வாழ்வெல்லாம் வளர்ந்தானம்மா தொட்டதெல்லாம் தங்கம்மா கண்டதெல்லாம் வைரமா தொட்டதெல்லாம் தங்கம்மா கண்டதெல்லாம் வைரமா தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறுமா அம்மா மனிதன் எல்லாம் தெய்வமாகுமா தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறுமா அம்மா மனிதன் எல்லாம் தெய்வமாகுமா கெட்டதெல்லாம் போகவே கேட்டதெல்லாம் கிடைக்கவே விட்டதெல்லாம் மீட்டெடுக்க வந்தாரு கெட்டதெல்லாம் போகவே கேட்டதெல்லாம் கிடைக்கவே விட்டதெல்லாம் மீட்டெடுக்க வந்தாரு தத்தளிக்கும் வாழ்விலே பரிதவிக்கும் நிலையிலே தாகம் தீர்க்க தியாகம் செய்ய பிறந்தாரு தத்தளிக்கும் வாழ்விலே பரிதவிக்கும் நிலையிலே தாகம் தீர்க்க தியாகம் செய்ய பிறந்தாரு கஷ்டமெல்லாம் கடந்து போகுது கவலையெல்லாம் கரைந்து போகுது கஷ்டமெல்லாம் கடந்து போகுது கவலையெல்லாம் கரைந்து போகுது வந்தாரம்மா வந்தாரம்மா இயேசுதானம்மா வாழ்வெல்லாம் வாழ்வெல்லாம் வளர்ந்தானம்மா வந்தாரம்மா வந்தாரம்மா இயேசுதானம்மா வாழ்வெல்லாம் வாழ்வெல்லாம் வளர்ந்தானம்மா தொட்டதெல்லாம் தங்கம்மா கண்டதெல்லாம் வைரமா தொட்டதெல்லாம் தங்கம்மா கண்டதெல்லாம் வைரமா தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறுமா அம்மா மனிதன் எல்லாம் தெய்வமாகுமா தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறுமா அம்மா மனிதன் எல்லாம் தெய்வமாகுமா ஒரே ஒரு தெய்வம் தான் இயேசு மகாராஜன் தான் ஒரே ஒரு தெய்வம் தான் இயேசு மகாராஜன் தான் தேவனோட புத்திரன் தாமா அம்மா யூதகுல சரித்திரம் தாமா தேவனோட புத்திரன் தாமா அம்மா யூதகுல சரித்திரம் தாமா தொட்டதெல்லாம் தங்கம்மா கண்டதெல்லாம் வைரமா தொட்டதெல்லாம் தங்கம்மா கண்டதெல்லாம் வைரமா தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறுமா அம்மா கண்டதெல்லாம் தெய்வமாகுமா தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறுமா அம்மா மனிதன் எல்லாம் தெய்வமாகுமா தேங்க்யூ கிரேஸ். அடுத்ததாக நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாருங்கிறதான பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க.
தேங்க்யூ சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா. அடுத்ததாக மெம்மதி வஸ் சொல்ல வருகிறார் ஷீமான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை சொல்ல வருகிறார் 1 முதல் 10 வரை. நீதிமொழிகள் 1 முதல் 10 வரை. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்த உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நன்றி. மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஷீமான். அடுத்ததாக ரேச்சல் சோலோ டான்ஸ் ஆட வருகிறார்.
நடன தாரகைகளே கொஞ்சம் நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. தேங்க்யூ ரேச்சல். அடுத்ததாக இது கொஞ்சம் அப்படியே ஸ்பேஸ் இருக்கு, இடம் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா நம்ம பின்னாடி வரவங்களுக்கு வசதியா இருக்கும். கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஜென்ஸ் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. தாத்தா இப்போ ஒரு பாடல் பாடும்போது அப்படியே கொஞ்சம் வேல் தாத்தா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, நவுந்து வாங்க. முன்னாடி இடம் இல்லை, கொஞ்சம் முன்னாடி. யூத் பாய்ஸ் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. கொஞ்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே. கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே. கோடி சோத்திரம், கோடி சோத்திரம், கோடி சோத்திரம், பல கோடி சோத்திரம். கோடி சோத்திரம், கோடி சோத்திரம், கோடி சோத்திரம், பல கோடி சோத்திரம். கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே. கோடி சோத்திரம், கோடி சோத்திரம், கோடி சோத்திரம், பல கோடி சோத்திரம். பாவம் நிறைந்த உலகிலே
சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் மாயையான உலகிலே மடிந்து போன என்னையே மாயையான உலகிலே மடிந்து போன வைத்ததும் தன் கிருபையே என்னை மாற்றி வைத்ததும் தன் கிருபையே கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் கருவினிலே என்னை கண்டவரே கிருபையினால் என்னை அழைத்தவரே கருவினிலே என்னை கண்டவரே கிருபையினால் என்னை அழைத்தவரே கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் மேஷமான உலகிலே பாசம் காட்டி என்னையே மேஷமான உலகிலே பாசம் காட்டி என்னையே வாழ வைத்ததும் முந்தன் கிருபையே என்னை வாழ வைத்ததும் முந்தன் கிருபையே கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் கருவினிலே என்னை கண்டவரே கிருபையினால் என்னை அழைத்தவரே கருவினிலே என்னை கண்டவரே கிருபையினால் என்னை அழைத்தவரே கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் கருவினிலே என்னை கண்டவரே கிருபையினால் என்னை அழைத்தவரே சத்ருவான என்னையே நித்ருவாக மாற்றியே சத்ருவான என்னையே நித்ருவாக மாற்றியே சேர்த்து கொண்டதும் உந்தன் கிருபையே என்னை சேர்த்து கொண்டதும் உந்தன் கிருபையே கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பல கோடி சோத்திரம் கருவினிலே என்னை கண்டவரே கிருபையினால் என்னை அழைத்தவரே கருவினிலே என்னை கண்டவரே கிருபையினால் என்னை அழைத்தவரே கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே நன்றி தேங்க்யூ தாத்தா. தாத்தாக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இன்னும் நம்ம மத்தியில சாட்சியா நிறுத்திருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட இப்போ நம்மளுடைய எலன்புல ஊழியத்திலிருந்து நம்மளுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஒரு பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள்.
ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை ஓயாம ஓட போறோமே நான் உயிர் கொடுத்த உங்க வார்த்தை சலிக்காம ஆட போறோமே நான் சிரிக்க வைக்கும் உங்க வார்த்தை அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை நடந்து வந்த பாதை முட்களாக மாறிடினும் கடந்து வரும் தேசம் தாங்கிடுவார் கலங்காதே நடந்து வந்த பாதை முட்களாக மாறிடினும் கடந்து வரும் தேசம் தாங்கிடுவார் கலங்காதே வழி காட்டுவார் முன் செல்லுவார் வழி காட்டுவார் முன் செல்லுவார் விடுவிப்பார் உண்மையே ஆனந்தம் என்றுமே இனி ஆனந்தம் என்றுமே புத்தம்போது நாட்கள் புத்தம்போது சிறுவை புன்னகை பூ பூக்குதே கத்தர் செய்த நன்மை நித்தம் நித்தம் புதுமை கணக்கில்லா ஆசைகளே தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்ப அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்ப தங்கமான தமிழ தலைநிமிர்ந்து நடப்ப அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்ப பேரும் புகழும் அவருக்கே சொந்தம் இயேசு மட்டும் இருந்தா ஊரே வந்தோம் உச்சியில் நினைச்சு அழிக்க பார்த்த கூட்டம் யாக்கோபின் தேவனால ஓடியதே ஓட்டம் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை 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 தேங்க்யூ பிள்ளைகளா. அடுத்ததாக நம்மளுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சார்பாக கிறிஸ்து பிறப்பு பற்றியதான ஒரு வில்லுப்பாட்டு பாட வருகிறார்கள்.
அனைவருக்கும் டமால்டுமில் வில்லுப்பாட்டு குழுவினர் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த தட்டாஞ்சாடி கத்திரிஞ்சா வீட்டுக்கு நாங்க எதுக்கு வந்துக்கிறோம் தெரியுமா? தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருமா இயேசுநாதரே. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருமா இயேசுநாதரே. அக்கா அக்கா நம்ம எதுக்காக எங்க கூடி இருக்கோம்? ஆனா எதுக்காக கூடி இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம், கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம், கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம். நீ படுங்க நீ படுங்க நீ படுங்க. கிறிஸ்மஸ்னா என்ன அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அத நானே சொல்லட்டுமா? இயேசு சாமி பிறந்தாரு, இயேசு சாமி வந்தாரு, இயேசு சாமி பிறந்தாரு, இயேசு சாமி வந்தாரு. நீ பாடுங்க நீ பாடுங்க நீ பாடுங்க. இயேசு சாமி எதுக்கு வந்தாரு? அட எதுக்கு வந்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா மக்களே? மக்களே மனுஷரை ரட்சிக்க இயேசு சாமி வந்தாரு, பாவத்தை போக்க இயேசு சாமி வந்தாரு. மனுஷரை ரட்சிக்க இயேசு சாமி வந்தாரு, பாவத்தை போக்க இயேசு சாமி வந்தாரு. அக்கா அக்கா இயேசு சாமி எப்படிப்பட்டவரு, எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்க்கா. அவரு ரொம்ப அழகானவரா. இந்த உலகத்திலே 3 பேர் தான் ரொம்ப அழகு. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அக்கா அக்கா எனக்கு தெரியும். ஒண்ணு நானு, இன்னொன்னு நானு, மூணாவதும் நானு. அட போடி, இந்த உலகத்துல யார் ரொம்ப அழகுன்னு நான் சொல்லட்டுமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. பாத்தீங்களா, இந்த பாட்டுல 3 தடவை ஏசு ஏசுன்னு வருது. அப்ப ஏசுதான் அந்த உலகத்துல ரொம்ப அழகானவர். அக்கா அக்கா அவர் அழகானவரும் சொன்னீங்க, அருமையானவரும் சொன்னீங்க, இனிமையானவரும் சொன்னீங்க. அவரை பிறப்பை பத்தி சொல்லவே இல்லையக்கா. அவர் பிறப்பை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியுமா? தெரியாதக்கா. நீங்க அத நான் சொல்லட்டுமா? வந்தாரையா வந்தாரையா இயேசு சாமி வந்தாரையா. பிறந்தாரையா பிறந்தாரையா பெத்லகேமில் பிறந்தாரையா. தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே தானானே. அக்கா அக்கா ஒரு சீட்டு நம்மளுக்காக வந்திருக்குக்கா. அத பிரிச்சு பாத்துடலாமா? நம்ம டமால்டுமில் வில்லுப்பாட்டு குழுவினரை பாராட்டி அண்ணன் ஜான்சன் அவர்கள் ரூபாய் 500 நன்கொடை வழங்கியதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கும் பாஸ்டர் டேவிட் கேசவன் அவர்கள் ரூபாய் 5000 நன்கொடை வழங்க போவதற்காக நன்றி சார். அக்கா அக்கா இயேசு சாமி திரும்ப வருவாருல்ல, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களாங்க்கா. அத பத்தி நானே சொல்லட்டுமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை
பாட்டு இவ்வளவு நேரம் கேட்டீங்கல, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்களேன். இந்த வில்லு பாட்டு பிடிச்சிருந்தவங்களா ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். அல்லேலியா சொன்னாங்களா ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வாங்க பாப்போம். இதுக்கு மட்டும் சத்தமே வராது. அப்படியாக நம்ம வில்லு பாட்டு இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த கத்திரிஞ்சா வீட்டு மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோமா? நன்றி 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 என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. 500 இல்ல 1000 இல்ல, ஆனாலும் இதுல குறையே இல்ல. 500 இல்ல 1000 இல்ல, ஆனாலும் வீட்டுல குறையே இல்ல. வெட்கப்பட்ட பன்ருட்டியில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகிறேன். வெட்கப்பட்ட பன்ருட்டியில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிறேன். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. தேங்க்யூ சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா. நல்ல ஒரு வில்லு பாட்டை பாடிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு ஸ்கிட் நாடகம் நடிக்க வருகிறார்கள் நம்மளுடைய சச்சி மக்கள். அப்பா, வேலை முடிச்சிட்டு வந்தா கை கால்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு டீ இருந்தா நல்லா இருக்கும். எங்க என் புருஷனை காணோம்? சரி சரி, ஏங்க ஏங்க எங்க போனாலும் சவுண்டு ஓவரா தான் இருக்கும். பெரிய பிரச்சனை ஆகுது, ஆரம்பம் ஆயிடுத்து பழுகுது. சரி, என்ன சொல்லுங்க. எனக்கு ரொம்ப தலையை வலிக்குது, ஒரு டீ போட்டு தாங்க. வேலை முடிச்சுட்டு வந்தல, நீயே டீ போட்டு குடிக்கிறது? பால் இருக்கு, சக்கரை இருக்கு, டீ தூள் இருக்கு, ஸ்டவ் இருக்கு, அடுப்பு இருக்கு, கேஸ் சிலிண்டர் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. போட்டு குடிக்க வேண்டாம். நான் காலையில எவ்வளவு வேலை செஞ்சுனுங்கிறத, வேலைக்கு போகணும், வந்து வீட்டு வேலை செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். ஏன் உங்களால முடியாதா? நானும் தான் வேலைக்கு போய் வரேன். நான் மட்டும் நான் சும்மாவா இருக்கிறேன்? உன்னை விட நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன். இன்னும் மாசம் வந்தா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவள் தானே. நான் 10 நாள் வேலைக்கு போனா அந்த 10,000 நான் 10 நாள்ல சம்பாதிச்சு போடுவேன். நீ ஒரு மாசம் ஃபுல்லா உழைக்கணும், உக்காந்துக்கணும். வேற நீ வேலை இருந்தாதான் சம்பாதிப்ப. நான் தான் மாசம் ஆனா சம்பாதிக்கிறேன். வேலை சொன்னா செய்யுங்க. அது போல இங்க அடாவடித்தனம் பண்ணக்கூடாது, பொறுமையா தான் செய்ய முடியும். காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இதான் பெரிய தொல்லையா இருக்கும் பொழுது. தமிழ் 3 எழுத்து, தமிழிலே பிறக்கும் அன்பு 3 எழுத்து, அன்பிலே பிறக்கும் வீரம் 3 எழுத்து, வீரர்கள் காணும் களம் 3 எழுத்து. அந்த 3 எழுத்து பெற்று தர ஏசு என்பது 3 எழுத்து. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஏசப்பா காப்பாத்துங்க. ஏங்க டீ தான் கேட்டேன், நீ என்ன இவ்வளோ தூரம் இதுவா பேசிட்டே இருக்கிற? ஒரு டீ கேட்டா உன்னோட அதிகமா சம்பாதிக்கிற எனக்கு நீ என்ன செய்ய மாட்ட? டீ போட்டு கொடுக்க மாட்டேற. கேட்டா அன்பா கேட்கணும், அரவணைச்சு கேட்கணும். அதிகாரம் பண்ணி கேட்டா எப்படி கிடைக்கும் டீ? உன்னோட அதிகமா நான் தான் சம்பாதிக்கிறேன். அப்ப நான் சம்பாதிச்சுட்டு போ, அதை பத்தி நான் என்ன பண்ண முடியாது? உனக்கு நான் அடிமையாலாம் இருக்க முடியாது. நான் தான் ஏசப்பா காப்பாத்துங்க. கட்டிங் அடிச்சுட்டு போட்டு படுத்துடலாம் ஏசப்பா பார்க்காம இருந்திருந்தாக்கா. ஆனா ஏசப்பா அறிஞ்சாச்சா, என்ன பண்ற? சர்ச்சில் போய் படுத்துங்கணும் பொழுது. நானு பெரிய தலைவலியா இருக்குது. சே, அங்க போய் நான் வளைச்சிட்டு வரோம், இங்க போய் வளைச்சிட்டு வரோம், கடைசியா பாரு எனக்கு தலைவலி இருக்குது. ஒரு டீ கேட்டா கூட தர மாட்டேங்கிறாங்க. நம்மளே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாகுது. சே, அம்மா 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 எனக்கு சைக்கிள் வேணும்மா.
என்னது? சைக்கிள் வேணுமா? அம்மா எங்க ஸ்கூல்ல இல்லம்மா, எல்லாருமே கீர் சைக்கிள்லாம் வச்சுக்கிறாங்கம்மா. எனக்கு சைக்கிள் வேணுமா? ஆமா, அப்ப உனக்கு சைக்கிள் தான் கேடு. உனக்கு சைக்கிள் அம்மா சைக்கிள் வேணுமா? அம்மா என்கிட்டலாம் காசு கிடையாது, என்னால வாங்கி தர முடியாது, போ. இது என்னமோ தெரியலையே, எங்க அம்மா ஏதோ வாங்கி வச்சுக்கிறாங்க, என்னன்னே தெரியல. ஐயோ, என்ன சத்தம் கேக்குது? ஏய், இதையே எடுத்த நீனு? இதையே எடுத்த? ஐயோ, இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு வந்தேன், எடுத்து பத்தியா போட்டு உடைச்சிட்டியா? அம்மா தெரியாம வச்சிட்டம்மா. நீ எனக்கு வந்து பிறந்த பாரு, எல்லாமே எனக்கு சாபமா இருக்குது. எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி பண்ற நீனு? ஏன் இப்படி பண்ற நீனு? எதை எடுத்தாலும் விளங்க மாட்டேங்குது. நீ கை வச்சாலே உருப்பட மாட்டேங்குது. எதுக்கு எடுத்த நீனு? எனக்கு வந்து பிறந்த பாரு நல்லா. நீ உன்னாலே எனக்கு தான் சாபமா வருது. எது எடுத்தாலும் எது வந்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை உன்னால. அம்மா என்ன சாபம்லாம் சொல்றாங்க, அங்க வந்ததே சாபமா? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. என் சாபத்தை யாரால நீக்க முடியும்? நான் எது தொட்டாலும் சாபம்ன்றாங்க, நான் என்ன பண்ணாலும் இதே சொல்றாங்களே. நான் இங்க வந்து பிறந்தது ஏன் தப்பா? அம்மா, என் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்காருன்ட்டு என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாலே. ஹலோ ஹலோ ஹலோ, நீ எங்க இருக்க? ஹலோ ஹலோ, எங்க இருக்கடி? நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்டி. நான் அர்ஜென்ட்டா பார்த்தே ஆகணும். சரி, நான் வர வழியில் உன்னை பார்க்குறேன். சரி. என்னடி ஆச்சு? நான் மீட்டிங் போயிட்டு இருக்கேன், சீக்கிரமா சொல்லு. என்னங்க? எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, என்ன சும்மா திட்டினே இருக்கிறாங்க, என்ன சாபம்னு சொல்றாங்க. நீ அன்னைக்கு சொன்னல சாபத்தை நீக்கக்கூடிய தேவன் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு, யார் அது? அவர் தான் ஏசப்பா, மெய்யான இயேசு கிறிஸ்து அவர் தான். எனக்கு நானும் வரேன் உன் கூட. நீ எங்க போறப்ப? உனக்கு ஒரு வசனம் காமிக்குவா? மரணத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரி, நான் சர்ச்சுக்கு போறேன், நீ வரியாடி? நானும் வரேன். நான் சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறமேட்டா என்னோட சாபமான வாழ்க்கை நீங்கிச்சு. எனக்கு சந்தோஷம், சமாதானம் கிடைச்சிச்சு. நன்றி. தேங்க்யூ சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா. ஒரு எழுந்திலிருந்து ஒரு பாடலை பாட போதும். கொஞ்சம் முன்னாடி இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆடி ஜோவி ஒரு பாடலை பாட வருகிறார்கள்.
Angels we have heard on high, sweetly singing o'er the plains, and the mountains in reply, echoing the joyous strain. Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. Shepherds, why this jubilee? Why your joyous strains prolong? Why the gladsome tidings speed, which inspire heavenly song? Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. Come to Bethlehem and see him whose birth the angels sing. Come adore on bended knee, Christ the Lord, the newborn King. Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. Thank you. Merry Christmas. தேங்க்யூ ஹாடி செவி. இப்போ நம்ம ஒரு பாடலை பாடிட்டு நம் தயவு செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இந்த பாடலை பாடுவோம். அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறவங்க, இடம் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் ஒத்துழைங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எனக்கோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. பாடுமா? எனக்கோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே,
கதறும்போது என்னை கேட்பவரே. உற்சாகத்தோட கைகளை தட்டி போடுமாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை சொல்லலாம் அம்மே. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இது நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இது நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என்னக்கோ நிரந்த நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம் அம்மே. என்னக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இப்போ தேவ செய்திக்கெல்லாம் கணத்துல போகணும். நம்ம ஜெபத்தோடு கூட ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த என் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய நற்செய்தியினை பாடல் மூலமாய், டிராமா மூலியமாய், வில்லுப்பாட்டு மூலியமாய், இப்படி பல நிகழ்ச்சிகள் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு நடத்தி காட்டினார்கள். அதுக்காக நன்றி. இப்போ செய்தியின் வேலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த செய்தியினை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய வார்த்தை என்னை எங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆழமான சத்தியத்தை நாங்களும் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த பாத்தினான என்னை மறைத்து என்னோடு எங்களோடு இடைபடுங்க. வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பாலே, இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இயேசு ஜெனிப்பித்த இந்த நாளை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. எப்படி ஜெயந்தி அப்படின்னாக்கா ஜனன நாள், பிறந்த நாள், பர்த்டே, இங்கிலீஷ்ல பர்த்டே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பர்த்டேவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அநேக பிள்ளைகள் நல்ல அருமையாக நடித்தார்கள், பாடினார்கள். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு செய்தியின் மூலமாக நாம இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்க போறோம். இன்றைக்கு என்ன செய்தி கொடுப்பது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது, ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டது ஒரு 3 கேள்வியோடு இடைப்பட்டார். இயேசு எப்ப பிறந்தாரு, அவர் எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தார், இது நீ மக்களுக்கு சொல்லு.
இன்னைக்கு எப்ப பிறந்தாருன்றதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு, ஒரு குழப்பம் இருக்கு. இன்னைக்கு அதுலயும் யூடியூப், முன்னாடிலாம் அந்த குழப்பம்லாம் இல்லை, யாருக்குமே தெரியாது. 25ஆம் தேதி டிசம்பர் அதுதான் தெரியும். இயேசு பிறந்த நாள்னா 25ஆம் தேதி டிசம்பர் 25 எங்களுக்கு லீவு, இயேசு பிறந்தார். இப்படிதான் நாங்க நம்பிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த யூடியூப் சோசியல் மீடியாலாம் வந்த போதும் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியால. இயேசு டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி பிறந்தாரா? உங்களை கேக்குறேன், பிறந்தாரா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல வேதத்துல சொல்லி இருக்கா? நமக்கு ஆதாரம் இந்த வேத புத்தகம் தான். கிறிஸ்துவனுடைய ஆதாரம் எது? இந்த வேத புத்தகம் பைபிள். இந்த பைபிள்ல இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த தேதிய மாசத்தை பர்டிகுலரா சொல்லவே இல்லை எங்கேயும். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த தேதியும் மாசத்தையும் சொல்லல. ஆனா பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறோம் காலங்காலமா. என்னது? டிசம்பர் 25ஆம் தேதி காலங்காலமா குருட்டுத்தனமா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதான் நான் சொல்லுவேன், குருட்டுத்தனமா. இப்ப கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. விழிப்புணர்வு வந்ததுனால யூடியூப்ல சோசியல் மீடியால இந்த மாதிரி பேஸ்புக்ல கொண்டாடலாமா? எனக்கு ஒருத்தர் கேள்வி போட்டாரு, இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரா பாஸ்டர்? நீங்க தான் சொல்லணும்னு எனக்கு ஒருத்தர் கேள்வி போட்டிருந்தார். நான் பாஸ்டருக்கு உலகம் முழுவதும் செய்தி கொடுக்கறதுனால அதுல ஒருத்தர் போட்டார், குதர்க்கமா போட்டாரா உண்மையே தெரிஞ்சுக்க போட்டாரா அது கடவுள் அறிவார். நான் இல்லைன்னு மறுத்து பேசி நான் சொல்லிட்டேன், டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கல. அப்ப எப்ப பிறந்தார்? எல்லாருக்கும் அப்புறம் கேள்வி வருமா? அப்ப எப்ப பிறந்தார் அப்படின்றதுக்கு வேதத்துல சில ஆதாரங்களை வைத்து வல்லுநர்கள் சொல்றாங்க, இப்படி இருக்கலாம், பிறந்திருக்கலாம். அதுவும் அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா தேதியும் மாசமும் குறிப்பிடல. அவருக்கு முன்னால பிறந்தவங்க, அவருடைய சம்பவங்கள், அவர் 33 வருஷம் உயிரோடு இருந்து அவரு ஊழியத்தை பணியாற்றினார். இப்படிலாம் காலங்களை நிர்ணயித்து அவர் வாழ்ந்த காலங்கள், அவர் வாழ்ந்த காலத்துக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் பிறந்த காலம், இதெல்லாம் கணித்து ஒரு தோராயமா ஒரு காரியத்தை சொல்றாங்க எல்லாரும், வல்லுநர்கள் எல்லாரும். நம்ம அது இன்னமும் நமக்கு வந்து சேரல, வந்து அடையல. எங்களெல்லாம் வந்து அடைஞ்சிருச்சு. உண்மையிலேயே நான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா வேணாமான்னு ஒரே பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கிறோம். நாங்கெல்லாம் படிச்ச நாங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ல. கொண்டாடாட்டாலும் மக்கள் சோர்ந்து விடுவாங்க, கொண்டாடினாலும் படிச்சவன்கிட்ட பதில் சொல்ல முடியல, என்னடா செய்யறதுன்னு முடிச்சுக்கிட்டு 2ஆம் கட்ட நிலைமையில நாங்கெல்லாம் இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில இன்னைக்கு ஒரு மர்மம் இருக்கு. மர்மம்னா என்ன? தேதி குறிப்பிடல, வேற ஒண்ணு இல்லை. அதனால அவர் பிறக்கலன்னு ஆயிடுமா? ஹலோ, பிறந்தாரு, அது உண்மை. அது எப்ப பிறந்தா நமக்கு என்ன? ஒரு நாள் கொண்டாடிடும், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த நிலைப்பாடுல தான் இருக்கிறேன். அவரு ஜனவரியில பிறந்தா எனக்கு என்ன, டிசம்பர்ல பிறந்தா எனக்கு என்ன, நடுவுல பிறந்தா எனக்கு என்ன, எப்பயோ பிறந்தாரா இல்லையா? அவரு பிறந்த நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு ஒரு விழா கொண்டாடுவோம், அது தப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல தான் நான் இருக்கிறேன். அன்பால இப்ப அவர் எப்ப பிறந்தாருன்றதுல ஒரு தெளிவு எப்படி கிடைச்சது? வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்ததுல யோவானுடைய பிறப்பை குறித்து, அதுக்கப்புறம் ஏசுனாரு அவங்க அம்மா மரியாள் கர்ப்பவதியால் ஆனாள் அப்படின்ற அந்த காரியத்தை குறித்து, அதெல்லாம் ஒரு டோட்டலா பார்த்தாக்கா திஸ்ரி மாசம் அல்லது ஏத்தானிம், எபிரேயர்ல ஏத்தானிம் மாசத்துல பிறந்த இருக்கலாம். அது நம்ம ஆங்கில மாதத்துல எங்க கணக்கு வருது அப்படின்னாக்கா, இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்ட முடியல, நேரம் இல்ல. ஆங்கில மாதத்துல செப்டம்பர் டு அக்டோபர், அதாவது இந்த எப்படி நமக்கு தை மாசம் அப்படின்னாக்கா, இப்ப ஜனவரி அப்படின்னாக்கா தை மாசம் அல்லது
2 தமிழ் மாசமும் சேர்ந்து வரும். புரியுதா? அந்த மாதிரி எபிரேய மாதத்தினுடைய காலண்டர் பிரகாரம் இயேசு ஆண்டவர் இந்த திஸ்ரி மாசத்துல பிறந்திருக்கலாம். ஏத்தானிய மாசம், அது ஏத்தானிய மாசம் என்று பழைய காலண்டர் சொல்லுது. புது காலண்டர் திஸ்ரி. அந்த திஸ்ரி மாசம் என்பது செப்டம்பர் டு அக்டோபர். எப்ப பிறந்தாரா? டிசம்பர்ல பிறக்கல, இது கட்டாயம் தெரியும். ஆணித்தரமா சொல்லலாம் டிசம்பர்ல ஒரு. அப்புறம் ஏன் நீங்க டிசம்பர்ல கொண்டாடுறீங்க? அதை மட்டும் கேட்காத. ஆண்டாண்டு காலமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, நம்ம கொண்டாடுறோம். அப்ப இப்ப நான் புதுசா செப்டம்பர் டு அக்டோபர்ல ஏதாவது ஒரு தேதி வச்சுக்கிட்டு நம்ம கொண்டாடினா நம்மள என்ன நினைப்பான்? இவன் மரம் கைண்டு போச்சு, ஊர் உலகமே டிசம்பர்ல கொண்டாடுது, இவன் என்னன்னாக்கா செப்டம்பர்ல இந்த மாதிரி இயேசு பிறந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லுவாங்கன்ட்டு அவங்கவுங்க அப்படியே டிசம்பர்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதான் நடந்த கதை. ஆனா அவர் எப்ப பிறந்தாருன்னாக்கா, அதுலயும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தேதி எப்ப அப்படின்னாக்கா, கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வரும் திஸ்ரி மாதத்துல. அந்த கூடார பண்டிகை 15ஆம் தேதி தான் வரும். அந்த நாள்ல பர்டிகுலரா பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கு அவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. தாயின் கருவில் இருக்கிற கூடாரம், மரியாளுடைய கர்ப்பத்திலே அது கூடாரத்திலே தங்கியிருந்து பூமி என்ற கூடாரத்தில் அவரு உதித்தார். அப்ப அந்த திஸ்ரி மாசம் கூடார பண்டிகை யூதர்களுக்கு 15ஆம் தேதி தான் வருகிறது. அதனால அவரு திஸ்ரி மாசம் 15ஆம் தேதி பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. அன்பாங்களே, இது இப்ப எப்ப பிறந்தாருன்ற குழப்பத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு. டிசம்பர்ல பிறக்கல. அவர் எதுல பிறக்கல? டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி பிறக்கலன்றது உறுதியாக வேதத்தின் அடிப்படையில கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஊர் உலகமே அதை கொண்டாடி கொண்டிருக்கிறதுனால நாமளும் அதையே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோட வச்சுங்க. இப்ப எப்ப பிறந்தாருன்னு உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்டா, டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரா, பைபிள்ல இருக்கா அப்படின்னாக்கா இல்ல, தைரியமா சொல்லுங்க, இல்ல. அப்ப எப்ப பிறந்திருக்கலாம்? செப்டம்பர் டு அக்டோபர் நடுவுல பிறந்திருக்கலாம். இல்ல எபிரேய காலண்டர்படி இந்த திஸ்ரி மாசத்துல 15ஆம் தேதி பிறந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுதான் ஆராய்ச்சியினுடைய முடிவு. எங்க பிறந்தார்? ஒருத்தர் சொன்ன மாட்டுக்கொட்டாயில, அருமையா சொன்னான் பாரு ஒரு பையன், மாட்டுக்கொட்டாயில பிறந்தாரு. இங்க குடியெல்லாம் வச்சுக்கிறாங்க. மாட்டுக்கொட்டாயில தான் பிறந்தாரா அப்படி ஒரு கேள்வி கேட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, அவர் மாட்டுக்கொட்டாயெல்லாம் பிறக்கல, வீட்டுலதான் பிறந்தாரு. அதுக்கு ஆதாரங்கள் எடுத்து சொல்றாரு. நான் அதை கேட்டுட்டு கொஞ்சம் நான் ஷேக் ஆயிட்டேன், கொஞ்சம் அசந்து போயிட்டேன். இந்த ஆள் சொல்றது கரெக்டா தானே இருக்குது, மாட்டு தொழுத்துல பிறக்கலையா? அதுக்கப்புறம் பல வருஷங்கள் சென்று நான் எபிரே வகுப்பு நான் படிக்க ஆரம்பித்த பிறகு அதுல ஒரு சில கணக்குகள், அதுல ஒரு சில காரியங்கள் எல்லாம் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு, அவரு வீட்லயும் பிறக்கல, எங்கேயும் பிறக்கல. அவரு மீகா தீர்க்க தரிசன புத்தகத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் படி அவரு பிறந்தார். பெத்லகேம்ல பிறந்தாருன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 3 சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வரும் பொழுது ஏரோது கேட்கிறார் எல்லாரையும் கூப்பிட்டு, அது ஆதாரம் இருக்கு. அப்ப பெத்லகேம்ல பிறப்பாரு, பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காரியம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே யூதாவின் பிரபுகளின் நீ சிறியவன் அல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளப்போகும் பிரபும் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. இது மீகா 5:2 எழுதியிருக்கிறாங்க.
மீகா ஏதின தீர்க்கதரிசி 5:2 பெத்லகேமிலே பிறப்பார். பர்டிகுலரா அந்த பெத்லகேம் என்ற ஊர் கண்டுபிடிச்சார், தாவீதின் ஊர் அது. ஆனா அதே மீகா 4:8 பாத்தீங்கன்னா, மந்தையின் துருகமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தில் வரும்னு மந்தையின் துருகமே என்று ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாங்க. மந்தையின் துருகம். இந்த மந்தையின் துருகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இதை எபிரேயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மிக்தோல் ஏதோர் அப்படின்னு. ஏதோர் அப்படின்னா, மிக்தோல் ஏதோர்னா டவர் ஆஃப் லேம்ப் அப்படின்னு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மந்தையின் துருகம் என்றால் தேவாலயத்திலே பலி செலுத்தப்படக்கூடிய ஆடுகளை பராமரிக்கிற ஆட்டு தொழுவம் அல்லது மாட்டு தொழுவம். அது தாவீதின் நகரத்தை சுத்தி இருக்குமா, குகையா இருக்கும். அந்த குகையில மந்தையின் மேய்ப்பர்கள் அப்படின்னாக்கா அவர் சாதாரண மேய்ப்பர்கள் அல்ல, அவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஆசாரிய மேய்ப்பர்கள் என்று சொல்வார்கள். அந்த ஆசாரிய மேய்ப்பர்கள் அப்படின்னு ஏன் அவங்களுக்கு சொல்றான்னா, ஆலயத்திலே தேவாலயத்திலே பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் மாடா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் கன்றுக்குட்டியா இருந்தாலும் அந்த கன்றுகளை அதை பராமரித்து பழுதற்ற கன்றுக்குட்டியாக அந்த பழுதற்ற ஆடாக அதை பிறக்க வைத்து அதை பராமரித்து இவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும், இதுல ஒரு பழுது இல்லை, இந்த ஆட்டுக்குட்டியில ஒரு பழுது இல்லை அப்படின்னு அவங்க சர்டிபிகேட் கொடுத்தாதான் தேவாலயத்துல அந்த ஆட்டை தான் பலியிடுவாங்க. அது யார் சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னா, இந்த ஆசாரிய மேய்ப்பர்கள் தான் சர்டிபிகேட் கொடுக்க முடியும். எல்லா மேய்ப்பரும் கொடுக்க முடியாது, அவங்க தான் ஆத்தரைஸ்டு பர்சன். அவங்க தான் இந்த மந்தையின் துருகம் என்ற சிட்டி ஆஃப் டவர்ல லேம்ப்ல அந்த ஆட்டுக்குட்டியை கர்ப்பமான பிறகு அதை கரெக்டா பராமரித்து அது கீழே விழும்போது, கர்ப்பமாகும் பொழுது, பிரசவிக்கும் பொழுது அது கீழே விழுந்து நொண்டியாவோ முடமாவோ அல்லது காயமோ எதுவும் படாம இருக்கிறதுக்காக ஸ்வாலிங் கிளாத் அப்படின்ற ஒரு கிளாத், ஒரு நல்ல விலையேற பெற்ற ஒரு கிளாத்ல அந்த ஆட்டுக்குட்டியை பிடிப்பாங்களாம் கீழே விடாம அதை ஈனும் பொழுது. அதுலதான் சுத்தி அந்த குட்டியை பராமரிப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல, ஏன்னா அது பலியாக போற ஆடு, அந்த இடத்துலதான் இயேசு ஆண்டவர் பிறந்தார். எங்க பிறந்தாரு? அந்த பலியாக போகிற ஆடு மாடு பிறக்கிற இடத்துல தான். ஏன்னா இவர் பலியாக போறார் மக்களுக்காக, உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்காக, அவளுடைய பாவங்களுக்காக பிராயச்சித்த பலியாக இவர் பலி செலுத்தக்கூடிய மனுஷனாக பிறந்திருக்கிறார். அதனால மந்தையின் துருகத்திலே அவர் பிறப்பார் என்று ஒரு அடையாளம் கூறப்படுகிறது. இன்னைக்கு காலையில கூட நாங்க தியானிச்சோம். அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இது எல்லாமே அவர் வர்றதுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்துல எல்லா பகுதியிலும் அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அழகா நிறைவேறி இருக்கு. அதுல இது ஒண்ணு. ஆனால் தான் மீகால அழகா சொல்றார், மந்தையின் துருகமே. அப்ப மந்தையின் துருகம் அப்படின்னாக்கா மிக்தோல் ஏதேர் அப்படின்னு எபிரேயத்துல சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பிறந்தார். அவர் வீட்லயும் பிறக்கல, காட்டுலயும் பிறக்கல, எங்கேயும் பிறக்கல. அந்த பலி செலுத்தக்கூடிய ஆடுகள் பிறந்து பராமரிக்கிற இடம், அந்த டவர் ஆஃப் லேம்ப்ல தான் இயேசு ஆண்டவர் பிறந்தார். அந்த ஆடுகளை சுற்றுகிற அந்த ஸ்வாலிங் கிளாத் அப்படின்னு சொல்ற அந்த துணியில தான் ஆண்டவரை சுற்றி பராமரித்தார்கள். அவர் பலியாக போகிறார் என்றதுக்கு இதெல்லாம் அடையாளம். அப்ப பிறந்த தேதி, கூடாரத்தை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு
வரப்போறான்றதுனால கூடார பண்டிகை இன்னைக்கு பிறந்திருக்கலாம். அவர் மந்தையின் துர்க்கத்திலே பிறந்திருக்கலாம். எங்கே பிறந்தார்னா, இப்ப எப்படி பிறந்தார்? இப்படி இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எந்த ஆண்டவரே இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கன்னு கேட்கும்போது என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட காரியம் என்னவென்றால், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது வசனத்துல என்னோட தெளிவா பேசினார். சங்கீதம் 2:7. அதுல பாத்தீங்கன்னா, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இன்று உன்னை நான் ஜெனிப்பித்தேன். ஜெனிப்பித்தேன்னா உன்னை பிறக்க செய்யறேன். என்னைக்கு? இன்னைக்கு. இன்று உன்னை நான் ஜெனிப்பித்தேன் என்று பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிட்ட சொன்னதாக தாவீது எழுதியிருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. அதனால்தான் இன்றைய நாள் தலைப்பு நான் என்ன வச்சேன்னா, இன்று ஜெனிப்பித்தேன். இந்த இன்று அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாளும் ஜெனிப்பித்தேன். ஆமென். அவர் பிறந்தது ஒரு நாள், எங்கேயோ ஒரு நாள், எப்பயோ ஒரு நாள் இருக்கலாம். ஆனா அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் அனுதினமும் பிறக்கிறாராம். ஆமென். இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தார். எப்ப நீ 25ஆம் தேதி டிசம்பர்ல கொண்டாடிட்டு விட்டுறாத. இல்ல நீ ஒரு புதுசா ஒரு தேதியை கண்டுபிடிச்சு அக்டோபர் 15 தான் நான் கொண்டாடுவேன்னு சொல்லி கொண்டாடு. இல்ல நான் ஜனவரி மாசம் 10ஆம் தேதி தான் கொண்டாடுவேன், கொண்டாடு. உலகத்துல எத்தனை பேர் இந்த மாதிரி கொண்டாடுறாங்க? கிறிஸ்துமஸ் எத்தனையோ பேர் பல தேதியில கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாட்டுல, அவங்கவுங்க ஒரு தேதியை வச்சுக்கிட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துமஸ் எப்போன்னா, என்றைக்கு என்றால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் தான். ஆமென். என்னைக்கெல்லாம் ஆண்டவர் உன் இருதயத்துல பிறக்கிறாரோ அன்னைக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் தான். இன்னைக்கு எப்படி பிறக்கணும், அதுதான் கிறிஸ்து எப்படி நம்மள உருவாக வேண்டும், பிறக்க வேண்டும், ஜெனிப்பிக்க வேண்டும். இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அனுதினமும் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். அன்பாலே, இன்னைக்கு எப்படி பிறந்தார், அவருடைய பிறப்பின் காரியத்தை கொஞ்சம் அலசி ஆராய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 5 to 12 வரைக்கும் படிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2, 5 to 12. போனான். ஓகே. 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 இது வந்து எங்க பிறந்தார்ன்றதுக்கு அடையாளம். முன்னணியிலே பிறந்தார். இத சொல்லும்போது ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றதுக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரும். என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு பிரசங்கியார் போய் பிரசங்கத்துக்கு போறார். இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் காலத்துல பெரிய விழா, கிராமம் அது. கிராமத்துல 2 மக்கள்லாம் வந்துட்டாங்க, வந்து கூடிட்டாங்க. ஏதோ நடக்குது, ஏதோ பங்கன் நடக்குது அப்படின்னு வந்து உட்காந்துட்டாங்க பொதுமக்கள். அவங்களாம் இயேசு அறியாதவங்க. அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்த பிறகு இவர் ஏந்திச்சு ஒருத்தருடைய பிறப்பை காரியத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப அவங்க நிறுத்துங்கயா அப்படின்னு ஒருத்தர், எங்க முனீஸ்வரனை பத்தி பேசிட்டு மத்த எந்த தெய்வத்தை வேணாலும் பேசு அப்படின்னார். அவர் முனீஸ்வரனை குலதெய்வமா கும்பிடுறவர். உடனே இன்னொருத்தர் ஏஞ்சார், அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி, ஒரே ஊருக்காரங்க, பங்காளிங்க பிளவு. முனீஸ்வரனை பேசுறதுக்கு முன்னாடி எங்க கந்தசாமியை பத்தி பேசுங்க, அதுக்கப்புறம் எந்த சாமி வேணாலும் பேசுங்கன்னார். முன்சாமியை பத்தி பேசணும்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் கந்தசாமியை பத்தி பேசணும்னு சொன்ன உடனே இவர் சொன்னாரு, 2 பேரும் அமருங்க, 2 சாமியை பத்தி பேசுறேன். ஒருத்தர்
முன்னணியிலே பிறந்தாரு, அதனால அவருக்கு முனுசாமின்னு பேர் வந்தது. கந்தையிலே பிறந்தாரு, அதனால கந்தசாமின்னு பேர் வந்தது. இந்த 2 சாமி ஒரே சாமி, ஏசு சாமி தான் அப்படின்னு. கந்தையில பிறந்ததுனால அவர் கந்தசாமின்னு பேர் வச்சாங்க, முன்னணியில பிறந்ததுனால அவருக்கு முனுசாமின்னு பேர் வச்சாங்க. ஆனா 2 சாமி யாருன்னா இயேசு ஆண்டவர் பிறந்த தயா குறிக்குது அப்படின்னா. நமக்கு தெரியாமலே ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பாவத்தை போக்குறதுக்கு இன்று ஆண்டவர் ஜெனிப்பித்தார். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அவங்கதான் ஜெனிப்பிக்கிறார், அவர் உள்ளத்தில் தான் பிறக்கிறார். அது பாத்தீங்கன்னா மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, 34 இருந்து படிங்க. பாருங்க 30, 31 படிச்சிருங்க. இல்ல 30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. இயேசு கிறிஸ்துனுடைய அம்மா இடத்துல ஒரு தேவதூதன் சொல்றான், திடீர்னு நிக்கலாம். அது கன்னி பெண், அவ கல்யாணம் ஆகாதவ. கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணு கிட்ட ஒரு தேவதூதன் சொல்றான், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. அதெல்லாம் விடுங்க. நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவான்னு ஒருத்தன் சொல்றான். திடீர்னு உங்ககிட்ட ஒரு கன்னி பெண்ணு உங்ககிட்ட சொன்னா நீ என்ன சொல்லுவ? அடுத்த வார்த்தை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் எப்பயா கர்ப்பவதி ஆவேன் சொல்லியா சொல்ல மாட்டியா? அதேதான் இந்த மரியாள் சொன்னான். 34 பாத்தீங்கன்னா, தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனே அறியனே என்றாள். அடுத்தது என்னது? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அன்பாலே, அப்ப தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு முடிச்சிட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அவருடைய பலம் உன்மேல பலமாய் இறங்கும். அப்ப நீ கர்ப்பவதி ஆவ, உங்ககிட்ட பிறக்கிற குழந்தைக்கு இயேசுன்னு பெயர் வை அப்படின்னா. அப்ப இயேசு எப்படி உருவானார், எப்படி பிறந்தார் என்பதற்கு விடை இந்த இடத்துலதான் இருக்குது. எப்படி பிறந்தார்? ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றிலே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய நிழல் பலமாய் இறங்கினதுனால அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்படுகிறது. அந்த நிழல் பலமாய் இறங்கினதுனால ஆவியானவர் உன்மேல என் மேல இறங்கும் பொழுது உனக்குள்ள இயேசு பிறப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறோம்? அதுதான் சொன்னார், எப்படி நான் கருவுல உருவானேன், கன்னி பெண்ணாய் இருந்த மரியாளுடைய கருவுல நான் எப்படி உருவான ஜனிப்பிக்கப்பட்டேன் என்றால், பரிசுத்த ஆவியானுடைய பலம் என் மேல இறங்கினதுனால மரியாள் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இன்னைக்கு நீ நானும் இயேசு என்னில் பிறக்க வேண்டும் என்றால், இயேசு உன்னில் பிறக்க வேண்டும் என்றால், இயேசு ஒவ்வொரு நாளும் உன்னில் பிறக்க வேண்டும் என்றால், அனுதினமும் என்னிட பிறக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பலமாய் இறங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நிழலிட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்தார் என்றால் நமக்குள்ள ஒரு கரு உருவாகும். ஆமென். நமக்குள்ள ஒரு இயேசு பிறப்பாரு. அன்பாலே, இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தது. எப்படி பிறந்தார்? அதிசயம். அவருடைய பிறப்பு அதிசயம். ஆனால்தான் அவரை பத்தி ஒரு பேர் சொல்லுவாங்க, அவர் அதிசயமானவர். ஏசாயா தீர்க்கதரிசி 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி சொல்லி இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதுல எந்த அதிகாரம் எந்த வசனம்னு சொல்லிட்டு படிங்க. 9:6 வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். என்னவா? அதிசயமானவர். என்னங்க அதிசயம்?
அவர் பிறப்புல ஒரு அதிசயம், அவருடைய மரணத்துல ஒரு அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல்ல ஒரு அதிசயம், அவருடைய வருகையில ஒரு அதிசயம். எல்லாமே அதிசயம். அதிசயமானவர். வார்த்தையாக இருந்த கர்த்தர் மாமிசத்திலே உருவாகிறார். அது அதிசயம். இன்னைக்கு நான் மருத்துவத்துறையில இருக்கிறேன். ஒரு ஆணுடைய பெண்ணும் தொடர்பு இல்லாமல், விந்தணுவும் கருமுட்டையும் இணையாமல் ஒரு கரு உருவாகாது. பாசிபிளே இல்லை. ஆனா இங்க ஆண்டருடைய நிழல் பலமாய், ஆவியானுடைய நிழல் பலமாய் இறங்கினதுனால இவள் கருவுற்றாள் என்று பார்க்கிறோம். அதுதான் அதிசயம். எது அதிசயம்? ஆனால்தான் அது அதிசயம் என்று சொல்கிறார். அதிசயமா பிறந்ததுங்க அப்படின்னுவாங்க. நேத்து நாங்க கேரல் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல சொன்னாங்க, இவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? லேப்ராஸ்கோப் மூலமாக இவங்க இந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மா காமிச்சு சொன்னாங்க, இந்த அம்மா தான் குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணிட்டு 15 வருஷம். அவங்க 15 வயசுல அந்த பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்குது. அவன் ஒரு ஹையர் செகண்டரி படிக்கிற பொண்ணு, 10வது படிக்கிற பொண்ணு, 16 வயசு 15 வயசு. போன வருஷம் திடீர்னு பார்த்தா வயிறுலாம் பெருசாயிடுச்சு. போய் டெஸ்ட் பண்ணா பேபி இருக்குதுன்றாங்க. இது அதிசயம். மருத்துவத்துறையில இது அதிசயம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்ட பிறகு அதிசயமா குழந்தை பிறந்திருக்குது, தரிச்சிருக்குது. அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு இது பிரஷியஸ் பேபி, இது அதிசயத்துமான ஒரு குழந்தைன்னு நான் ஜோம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அந்த இதெல்லாம் ரேரா நடக்கிறது, மருத்துவத்துறைக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கு சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சுன்னு பைபிள்ல இருக்கு. செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? செத்து போச்சுன்னா என்ன? செத்து போச்சா? உதிர வழிபாடு கிடையாது, சினை முட்டை வரல. அந்த உதிர வழிபாடு இல்லாட்டினா குழந்தை பிறக்காது. அதுதான் நீதி, மருத்துவ நீதி. அதுதான். ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான். அவனுக்கு அந்த குழந்தை தன்மை பிறக்கிற காரியங்கள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அதுதான் தேவனால முடியாது ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு இங்க உட்காந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனைக்காக ஏங்கி இருக்கலாம். ஐயோ இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு சரியாகுமான்னு டாக்டருங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, சரியாவாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க குழப்பத்துல வந்திருக்கலாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருடைய நிழல் உன் மேல பலமாய் இறங்குச்சுன்னா, அவருடைய நிழல் ஒன்னுள் உருவாச்சுன்னா உனக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி உருவாகும். ஆமென். நீ ஒரு புதிய சிருஷ்டியா உருவாகிற. உனக்குள்ள இயேசு பிறக்கிற மாதிரி அவர் எப்படி பிறந்தாரோ அதே போல நீ ஒரு புதிய மனிதனாக உருவாகிற. அதனால்தான் சொல்றாரு, இன்று ஜெனிப்பித்தேன் என்று. அப்போ ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த உலகத்துல இயேசு பிறந்துகிட்டு இருக்கிறாரா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல. ஹலோ, ஒரு நாள் என்னுடைய இருதயத்துல வந்து பிறந்தாரியா? நான் மரிக்க இருந்தேன். நான் என் மனைவி பிள்ளைகளை கொலை செய்து விட்டு நானும் சாக போக இருந்தேன். முதல் மர்டர், என் மனைவியை கொலை பண்ண போகும்போது இயேசுனுடைய நிழல், பிதாவுடைய நிழல், பரிசுத்த ஆவியானுடைய நிழல் என் மேல் பலமாய் இறங்கியது. அன்றைய நாள் தான் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். ஆமே. இல்லைன்னா அன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன், என் குடும்பம் செத்து போயிருக்கும், என் பிள்ளை செத்து போயிருக்குங்க. அன்றைக்கு என் மேல பலமாய் அந்த நிழல் பலமாய் இறங்கினதுனால நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். எனக்குள் இயேசு ஜெனிப்பிக்கப்பட்டார். அன்பால இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அத மாதிரி எத்தனை பேர் தற்கொலை நோக்கி போகிறார்கள், எத்தனை பேர் வாழ்க்கையை வெறுத்து போகிறார்கள். இன்னைக்கு அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கும் பொழுது அவர்களுக்குள்ளார இயேசு உருவாகிறார். ஆமே. இன்னைக்கு உனக்குள்ள எனக்குள்ள அவர் என்னைக்கு வேணாலும் உருவாகலாம், எப்ப வேணா, அனுதினமும் உருவாகலாம். அனுதினமும் அந்த பிறக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாலே அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்துமஸ் செய்தியாக நமக்கு சொல்கிறார். கிறிஸ்து என்னைக்கு பிறந்தாரோ பிறந்துட்டார். 2000 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதை இன்னைக்கு நம்ம கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம் என்றால்
என்னன்னா அவர் வர வரைக்கும் அதை நினைவு கூறுன்னு சொன்னார். எங்கேயாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடுன்னு சொன்னாரா? இல்ல தாத்தா வேஷம் போட்டுட்டு அலன்னு சொன்னாரா? இல்ல ஊடு ஊடா கேரல் ரவுண்டு போன்னு சொன்னார்? இதெல்லாம் விமர்சனங்கள் வருது இன்னைக்கெல்லாம். கேரல் ரவுண்ட்ஸ் போறது தப்பு, ஞாயிற்றுக்கிழமை கும்புறது தப்பு, என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறான் சாத்தான். நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் தூக்கி உடப்புல போடுங்க, குப்பையில போடுங்க. எவனாவது எதையாவது சொல்லிட்டு போட்டோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். அது எப்போ, அது எப்படி? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்னை சந்திக்கணும், என்னை உயிர்ப்பிக்கணும், என்னை உருவாக்கணும், என்னில் கிறிஸ்து உருவாகணும். அப்படின்னா இப்ப என்னுள்ள கிறிஸ்து பிறக்கிறாரு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவனுடைய சுபாவம் உனக்குள்ள பிறக்கணியா, வேற ஒண்ணும் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து போன வரைக்கும் அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தார் என்பதை அடிச்சுவடுகளை வைத்து போனார், மாதிரியை வைத்து போனார். ஒரு மாடல், ரோல் மாடல். ஒரு மனுஷனாய் பிறந்தவன், மனுஷியாய் பிறந்தவள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு ரோல் மாடல் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ரோல் மாடலின் படி நான் பிறக்கணும், அவ்வளவுதான். மறுபடி பிறக்கிற அனுபவம், மறுபடி எனக்குள் கிறிஸ்து உருவாகிற அனுபவம், அது உனக்குள்ள வந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து உனக்குள்ளார பிறந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அதனால்தான் இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது என்னன்னு சொல்றான், இன்று நான் இன்றுன்னு சொல்லுவார் பாருங்க. என்னது இன்று? இன்றுன்னா என்ன அர்த்தம்னு இப்ப புரியுதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பா அவரு இயேசுவே பிறக்கல. இந்த தாவீது இந்த சங்கீதம் எழுதும் பொழுது இயேசுவே பிறக்கல. இதுக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரலாறு சொல்லுது இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்பயே எழுதிட்டாரு, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அப்ப இந்த இன்று என்ற அர்த்தம், இன்று என்பதற்கு அர்த்தம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார். அதுதான் கொண்டாட்டம். இன்னைக்கு என் வாழ்க்கையில பிறந்தாரா இல்லையா? அப்படி பிறந்தார் என்றால் அவருடைய அடிச்சுவடுகளை அவர் வாழ்ந்த மாதிரி நான் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான பிறப்பு. உண்மையான கிறிஸ்துமஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும்னா இயேசுவை போல நான் மாறணும், இயேசுவை போல நான் வாழணும், இயேசுவை போல நானே நல்லது செய்யணும். இயேசு எப்பயுமே பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார், அதே போல நான் மகிமைப்படுத்தணும். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள் உருவாக வேண்டும். இதுக்குதான் பண்டிகை. இந்த பண்டிகையில இயேசுவை பற்றி உனக்கு சொல்லி கொடுத்துறாங்கன்னாக்கா சொல்லி, எப்பயோ பிறந்த இயேசுவை ஏன் இன்னைக்கு கொண்டாடணும்? இன்னைக்கு ஏன் ஸ்வீட்டை வழங்கணும்? இன்னைக்கு உலகமே கொண்டாடிட்டு இருக்குது. ஏன்? அப்ப உலகம் கொண்டாடும் போது அது சாத்தானவர் அப்படி இப்படின்னு என்னன்னோ சொல்றாங்க. நியாயமான கருத்தை ஏற்றுக்கொள். இன்னைக்கு நமக்குள் இயேசு உருவாக வேண்டும், பிறக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். அதுதான் காந்தி சொன்னார். நம்முடைய வேற்றுமை எல்லாம் நீங்கி, ஜாதி வேறுபாடு நீங்கி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீங்கி, பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு நீங்கி, நாம் எல்லாம் ஒரே பிள்ளைகள். ஆண்டவர் ஒரு தாய் பயிற்று பிள்ளைகள் என்ற மாதிரி ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்றால் நமக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும். அதுதான் காந்தி ஒரு நாள் சொன்னார். காந்தி கப்பல்ல ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்தவர்லாம் வந்து எங்க கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வரணும், நீங்க சீஃப் கெஸ்டா வரணும், நீங்க சும்மா ஒரு 10 நிமிஷம் வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது காந்தி சொன்னாராம், தம்பி நான் கிறிஸ்துமஸ் உங்க கொண்டாடத்துக்கு நான் வரணும்னா அதிகாலை 4 மணிக்கெல்லாம் நான் வரணும், 4 மணிக்கு அங்க கிறிஸ்துமஸ் ஆராதனை பண்ணு. ரெண்டாவது, நீ ஒரு சர்ச்சு, நீ ஒரு நாளைக்கு, நீ ஒரு நாளுக்கும், அவர் ஒரு நேரத்துக்கும் அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் கொண்டாட நான் வரமாட்டேன். எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே நாளில ஒரே நாள்ல கொண்டாடுங்க, நான் வரேன். வந்தார். வந்துட்டு அவர் பேசினது என்னன்னாக்கா, கிறிஸ்து உண்மையிலே உனக்குள்ள பிறந்தாருன்னதுக்கு அடையாளம் என்னன்னாக்கா, நீங்க வேற்றுமை நீங்கி ஒற்றுமையோடு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் உங்களில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று நான் ஒத்துக்கொள்ள முடியும் என்று மெசேஜ் கொடுத்து முடிச்சிட்டாராம். இன்னைக்கு எத்தனை வேறுபாடுகள் கிறிஸ்துவருக்குள்ள,
எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் ஒரே சபையில. ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னு சண்டை, ஜாதிக்கு ஒரு சபை. இதெல்லாம் இயேசு படைக்கவே இல்லை. இதெல்லாம் கலையறத விட்டுட்டு கிறிஸ்து 25ஆம் தேதி தான் பிறந்தாரா, பிறந்த நாள் கொண்டாடலாமா, பைபிள்ல எழுதி இருக்கிறா. ஜாதிய போயிடா. உனக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாட ஒழி. சும்மா லெவன் கத்தின்னு கிறிஸ்து உனக்குள்ள பிறக்கணும். உண்மையிலே நான் சொல்றேன், இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலர் கரெக்டா சொல்லுகிறாரு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறது. இந்த வேதனை ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு வரணும், ஒவ்வொரு விசுவாசிக்கு வரணுங்க. கிறிஸ்து என்னில் உருவாக வேண்டும், மறுபடியும் உருவாக வேண்டும். மறுபடி கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுல பெற்றெடுத்தனுடைய அந்த வலி இருக்குத, வேதனை இருக்குத, அவங்கள போய் கேட்டாதான் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க இது மறுபிறவின்னு. என்ன பிறவி? பிரசவத்தை மறுபிறவினா. ஏன் செத்து பிழைக்கிற ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க, அந்த வலி கொடுமை. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம ஆபரேஷன் பண்ணி வலி இல்லாம பெத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள கேட்டா தெரியாது. உண்மையிலே பிரசவம் நேச்சுரலா பிரசவிக்கிற குழந்தைக்கு அந்த தாயை போய் கேட்டோம்னா மறுபிறவின்னு தான் சொல்லுவாங்க, செத்து பிழைச்சங்க. ஏன்? அந்த செத்து பிழைத்த பிறகு அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறைஞ்சிடும், அந்த வலியெல்லாம் மறைஞ்சிடும். சந்தோஷம் சமானம் அப்படியே ஊற்றெடுக்கும். அதே போலதான் இங்க பவுல் சொல்றாரு, மறுபடி நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உண்மையிலே நான்லாம் அதாங்க பண்றேன். எல்லாருக்கும் அந்த பாரம் வரணும். ஏன்? இந்த வேற்றுமை நீங்க வேண்டும், இந்த பிரிவினை ஒழிய வேண்டும். ஓன் சர்ச்சி ஏன் சர்ச்சி, ஓன் ஜாதி ஏன் ஜாதி, ஓன் கோணம் ஏன் கோணம், ஓன் கொள்கை ஏன் கொள்கை. எப்பப்பா இந்த சாக்கடையான பிசாசின் தந்திரங்கள் ஒழியணும். ஒரே இயேசுதான் நமக்கு பிறந்தார். உலகத்துக்கு அவர் தான் இயேசு, அவர் தான் ரட்சகர். அவரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எத்தனை வேணா பிரிவினை அடிக்கிறோம். எப்படியாக நம்ம அதுல பிரிவினையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பாலே அதெல்லாம் எப்ப ஒழியுதோ அதுதான் சொல்றாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். உண்மையிலே இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்காக நாம் எல்லோரும் கர்ப்ப வேதனைப்படணும். என்னென்ன? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலே நீ பிறக்க வேண்டும் ஆண்டவரே. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ளே நீ பிறந்து அவன் ஒவ்வொரு நாளும் உம்மை கொண்டாட வேண்டும், உம்முடைய ஒற்றுமையை கொண்டாட வேண்டும், உம்முடைய அன்பை கொண்டாட வேண்டும், உம்முடைய பரிசுத்தத்தை கொண்டாட வேண்டும், உம்முடைய தாழ்மையை கொண்டாட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய கொண்டாட்டம் எப்படியாக இருக்கு? எதை அடிப்படையில வைத்திருக்கிறது? பணத்தையா, ட்ரெஸ்ஸையா, பதவியா, கேக்கையா, பிரியாணியா, தண்ணியா? இன்னைக்கு ஒரு கூட்டம் வருங்க பாருங்க, இன்னைக்கு போய் பாருங்க ஒரு கூட்டத்தை. நம்ம ஊர்லயே பக்கத்து ஊர் தான், கிராமம் தான், அங்கதான் போய் பாருங்க. ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கு ஒரு கிராமம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். எப்படி இருப்பாங்க? சியர்ஸ் சொல்லுவாங்க. குடும்பமா உட்காந்து ஆண் பெண்கள் எல்லாம் உட்காந்து சியர்ஸ் குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்றதுதான் கிறிஸ்துமஸ். புத்தாடை போட்டுக்கிட்டு எல்லாரும் வளம் வர்றதுதான் கிறிஸ்துமஸ். நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல. உண்மையிலே இன்னைக்கு மதுராந்தகத்துல நான் இன்னொரு செய்தி கொடுக்க போறேன், அது யூடியூப்ல வந்தா பாருங்க. என்னுடைய தொடர்ச்சியான செய்தி. கொண்டாட்டம் வேணும், ஒவ்வொருவரும் கொண்டாடணும். ஏன்னா நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நமக்கு பண்டிகை தேவை, கொண்டாட்டம் தேவை, புது செட்டு தேவை, பிரியாணி தேவை, எல்லாம் தேவை. தண்ணியை தவிர, என்னது, குடியை தவிர. இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நம்மளை புத்துணர்ச்சி ஆக்குறது, நம்மளை ரீஃப்ரெஷ் பண்ணுது. அது தேவை. இப்ப உண்மையிலே நீங்க சொல்லுங்க, ஏற்கனவே நம்ம சர்ச்சையை ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி இருந்திருக்கும்? அழுது வடிஞ்ச மாதிரி எல்லாம் கருப்பா கரை பிடிச்சி பாசக்கரை பிடிச்சி கிடக்கும். இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? உள்ள நுழையும் போதே ஒரு மன ரம்மியம் வருது. ஏன்? சும்மா புத்தம் புதுசா புதுப்பிச்சு இருக்கிறாங்க.
இந்த பலூன் எல்லாம் கட்டினோடனே ஒரு புதுசா ஒரு மாற்றம் வருது. அதே போல நம்ம அந்த ஒரு மன ரம்மியத்துக்காக இதெல்லாம் செய்யறது. இது ஆடம்பரம் கிடையாது. இது அப்படியே ஒருத்தர் அப்படியே நீதிமான் மாதிரி சொல்லு, அப்படியே பலூன் கட்டணுமா, ஆட்டம் போடணுமா, டான்ஸ் ஆடணுமா, அவர் அதிபரிசுத்தவான், அவர் அப்படியே இருக்கட்டும். ஆனா ஜாதி வெறி பிடிச்சவனா இருப்பான், பண வெறி பிடிச்சவனா இருப்பான். நாம அதெல்லாம் கிடையாதுங்க. நீ நல்லா டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியா கொண்டாடு, கலிகூறு. இன்னைக்கு அந்த டாபிக்ல தான் நான் இன்னைக்கு மத்தியானம் பேச போறேன். அர்த்தம் தெரியாமே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் குறை. அவன்லாம் யாருன்னா பரிசேயன்னு வச்சுங்க. அவனை பத்தி கேரே பண்ணாதீங்க. கொண்டாடலாமா, கேரல் சர்வீஸ் கொண்டாடலாமா, பிரியாணி தின்னலாமா, போலாமா, சொல்லிக்கிட்டே கிடக்கட்டும். அதி பரிசுத்தவானா நீ இருக்கிறியா, இருந்துக்கோ. ஜாதி வித்தியாசம் பார்க்காத, ஏற்றத்தாழ்வு பார்க்காத, ஓ சபை ஏ சபைன்ற வித்தியாசம் பார்க்காத. அப்படி நீ சொன்னா கரெக்ட். அன்பாலே, கிறிஸ்து மறுபடியும் உருவாக வேண்டும். இதுதான் என்னுடைய ஆதங்கம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில வைக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து காட்டின பாதையிலே நாம் செல்ல வேண்டும். கிறிஸ்து அப்பதான் அவர் மகிழ்வார். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு ஆடையிலேயோ, கேக்கிலேயோ, பிரியாணிலேயோ, இது மற்ற ஆடம்பரமான காரியத்திலே அல்ல. நம்முடைய கிறிஸ்துமஸ் என் உள்ளத்துல இயேசு பிறந்திருந்தார்னா இயேசு போல நான் மாறணும். என் உள்ளத்துல இயேசு பிறந்திருந்தார்னா அவருடைய குணாதிசயத்துல நான் வளரணும். என் உள்ளத்துல இயேசு பிறந்திருந்தார்னா அவரை பிரதிபலிக்கிற மனுஷியாய் நான் மாறணும். அதுதான் ஒன்னில் கிறிஸ்து பிறந்ததுக்கு அர்த்தம். அதை அனுதினமும் கொண்டாட கற்றுக்கொள். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடு. ஆனால் தான் சொன்னாரு, இன்று என் குமாரனை நான் ஜெனிப்பித்தேன் என்று பிதா. இன்று என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளார கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதுதான் பவுலுடைய ஆதங்கமாக இருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய ஆதங்கமா தான், ஆண்டுடைய ஆதங்கமும் அதான். ஆனால் தான் இந்த செய்தியை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியை கொடுத்தார். எங்க எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு, இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லாது. ஒரு நாள் உலகத்துல இயேசு பிறந்தது உண்மை. அந்த இயேசு எனக்குள்ள பிறக்கணும். எப்ப பிறக்கணும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்ல, ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும். அந்த நாளிலே நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்ற அந்த கிறிஸ்துமஸை நாம கொண்டாடுவோம். காந்தி எதிர்பார்த்த கிறிஸ்துமஸ். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வேற்றுமை நீங்கி ஒற்றுமையோடு வாழுங்கள், அப்பதான் உங்களிலே கிறிஸ்து உருவானார் என்று நான் நம்ப முடியும் என்று ஒரு உலகத்தான் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம் என்ன அடிச்ச மாதிரி இருந்தது. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் உணர்வு இல்லாம இருக்கிறோம். நமக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடு. ஒரே சபையில, ஒரே வீட்டுல, தாய் தகப்பன், பிள்ளைங்க, கணவன் மனைவி, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் உறவுகள் விரிசல், இதெல்லாம் நீங்கணும். எல்லாம் கிறிஸ்தவர்கள். தாய் தகப்பனை கவனிக்க முடியல, பெற்றோரை கவனிக்க முடியல, நேசிக்க முடியல. அன்பால இந்த ஆனா கிறிஸ்தவர்கள் சர்ச்சைக்கு போவோம், வேதத்தை எடுத்து வாசிப்போம், என்னை விட ஒரு பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்லுவோம். கிறிஸ்து உருவானாரா? கொஞ்சம் நீங்களே சிந்தித்து பாருங்க. நான் எப்படி இருக்கணும், நாமளை மாத்திக்கணும். கிறிஸ்து என்னுள் அனுதினமும் பிறக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்க உள்ளத்திலே பிறப்பும். எப்ப பிறப்பாரு? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில பலமாய் நேரிடும் பொழுது உனக்குள்ள கிறிஸ்து உருவாவாரு. அதுதான் இன்னைக்கு பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் போது, உருவாகும் மட்டும் நான் கற்ப வேணப்படுகிறேன், மறுபடி கற்ப வேணப்படுகிறேன் என்று சொல்றார். கிறிஸ்து நம்மில் உருவாகும்படி, கிறிஸ்து ஒவ்வொரு நாள் நம்மில் பிறக்கும்படி நாம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னில் கிறிஸ்து பிறந்தார் என்று நான் நிரூபிக்கணும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு. ஒவ்வொரு நாளும் இயேசு என்னில் பிறந்தார், பிறந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஆண்டவரே, அவருடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கணும் ஆண்டவரே. அவருடைய அடிச்சுவடுகள் என்னிலிருந்து ஊற்றெடுக்கணும், எங்கிலிருந்து ஊற்றெடுக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நிரூபிக்கிற கிறிஸ்துவர்களாய் வாழ, வேற்றுமை நீங்கி ஒற்றுமையோடு வாழ ஆண்டவரே, பாகுபாடு நீங்கி ஒற்றுமையோடு வாழ ஆண்டவரே, சபை பாகுபாடு இன்றி
கொள்கை வேறுபாடின்றி ஜாதி வேறுபாடின்றி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எங்கள் உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பண்டிகை காலத்துல மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னில் கிறிஸ்து பிறக்க வேண்டும், உம்மை நான் நிரூபிக்க வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்து இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களோ பிறக்காதவர்களோ அவர்களுக்கு எங்களுடைய நடக்கை, எங்களுடைய அன்பான பேச்சு, என்னுடைய நடக்கை, என்னுடைய கிரிகள் அவர்களுக்குள்ளே இயேசு பிறக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக என்னை எங்களையும் மாற்றுங்க. ஏதோ பிரியாணி தின்னுட்டு டெஸ்ட் போட்டுட்டு போற கிறிஸ்துமஸ் அல்ல இது ஆண்டவரே. உம்முடைய உண்மைத்தன்மையை உலகத்துக்கு அறிவிக்கிற உண்மையான மகிழ்ச்சியின் திருநாள் ஆண்டவரே. உம்முடைய உண்மையான மகிழ்ச்சியின் திருநாளை நாங்கள் கொண்டாட நாங்கள் அபாத்தர்கள் ஆண்டவரே, தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. என்னை எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, தகுதிப்படுத்தும். எங்கள் உள்ளத்திலே நீர் உருவாகும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே உண்மையால் நீ பிறந்து உம்மை நிரூபிக்கிறவர்களா என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் உள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you அன்பாலே. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்துமஸ்.